என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். அடா, இப்படியா? ஆமா, பிரச்சனை இல்ல. 4 ஆசிரியர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் தாடிய செய்றோம். இன்னொரு போன்றாணி பிடிச்சேன். அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட, நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. ஓ, இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம் பாட்டி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். இல்ல, அது நல்லா இருக்க நம்ம போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே?
சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Runny Sari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன? அதுவா ஷேன்? ஆமாம். நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Balmes Burger. Kramfav Bacho. பச்சை. Doris Tartaro Chalmot. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Sees higher sausage around the record. Say, we just working. Gear, likely. நன்றி. Mar, moon sausage. We I'm sure we're surviving. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. என்னைக்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. சரி, பார்க்கலாம். இந்த முறை நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். அதேதானா? பிரச்சனை இல்லை. நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களை ஓரளவு பிரகாசமாக காட்டிக்கொள்கிறேன். நான் படையல் பொறி. நான் இங்கே பொன் மஞ்சளை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இதோ. ஓ, என்ன இவ்வளவு பிரகாசமாக மினுமினுக்கிறது. நான் குருடாய்த்தான் இருக்கிறேன். ஓ, என்னுடைய கலவை பொதி எங்கே? ஓ, இதோ இங்கே இருக்கு. கொஞ்சம் தக்காளி போடலாம். தேநீர். இப்போது சில எலுமிச்சங்கள், ப்ரோகலி, அத்தனைதும் கலந்து விடு. அன்று மனம் எதுவும் இல்லை. அதை சிலை வடிவுகளில் ஊற்றுகிறேன். சரி, சரியானது. இப்போது அதை உறைய வைத்தாக வேண்டும். அதை பேயாது எப்படி? பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே இந்த ஃப்ரீசர் ஸ்ப்ரே இருக்கிறது. ஆஹா, நன்றி சிறிய அழகே. சரி, இப்போது எனக்கு இது வேண்டும். ஐஸ்கிரீம் கோனுக்காக அதில் ஒரு துளை செய்ய வேண்டும். சிறப்பு. ஓ, என்ன ஒரு ஆரோக்கியமான இட்லி. எல்லா நிறங்களும் இங்கே உள்ளன. இது ஒரு போக்குவரத்து விளக்கை போல் தெரிகிறது. ஆமாம், நீங்க சரிதான். There's moss.
சரிவா இன்க்ரீஸ் பியூர் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. நேரத்தை பாருங்க. இதோ இந்த பொற்கோன் அரை கட்டி சிலவற்றை ஊற்றலாம். கண்டிப்பாக காஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றலாம். ஆஹா போய்லா சீரானது. இது சிறந்தது ஏனென்றால் இது ஆரோக்கியமானது. சமையலர் இது சம்மதிக்க வேண்டும். அது ரொம்ப சுவையாக இருக்குது. நீ ஏற்கனவே முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வண்டிகளுக்கு சாக்லேட் பூசி மேல் பால் ஊத்துறேன். ஆமாம், இந்த வாளி ஐஸ்கிரீமுக்கு தகுந்த அளவுதான். சரி, இப்போ பால் பகுதி. ஆமா, சரி. Mister, it was like for your chocolate. இது எல்லாத்தையும் கலந்து விடலாம். ஆம், எல்லாற்றையும் உயர்த்தவும். பெர்ஃபெக்ட். இனி என் பெரிய ஐஸ் பாப் தயார். இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன் அக்கா. சுவை உணருங்கள். என்ன ஒரு பெரிய ஐஸ்கிரீம். இது என்ன மாதிரி விசித்திரமான ஐஸ்கிரீம். சரி, அளவுக்கு பார்க்கின்றேன். அது என்ன, தக்காளிங்கிறீர்களா? ஆஸ், அவை ஐஸ்கிரீமை ஒத்து வராது. வாவ், சரி, நானும் இந்த தங்க கூனை முயற்சிக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, இப்போ நான் இந்த பெரிய ஐஸ்கிரீமை சறுக்கி பார்ப்பேன். ஆஹா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஆனால் இது மகிழ்ச்சி அளிக்கும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், பெரிய ஐஸ்கிரீம் வெற்றி பெற்றது. நான் வென்றேனா? ஊரே! ஆக்சைட்! 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 அது சாத்தியமா? நான் ஏற்கனவே என்ன விரும்புகிறேன் என்று கண்டுபிடித்து விட்டேன். நான் இந்த விமானத்தை என் ஆசையுடன் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதை பிடியுங்கள். ஓ வாவ், சரி, ஜெஸ் என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அது ஒரு கேக். எனக்கு ஒரு கேக் மிகவும் வேண்டும். ஆடி நானே அதை பழ தொடங்கிட்டேன். எனக்கு பார்ட்டி வேணும். இது ரொம்ப அழகா இருக்கு. ஜெஸ் பொம்மைகளை விரும்புறோம். ஆனால் நம்ம கேக் கூட தொடங்குவோம். பார்ட்டி, இங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள். அருமை. நாங்கள் கேக்கை சேர்த்து அதை இளஞ்சிவப்பு கிரீமால் மூடுகிறோம். அதை பேஸ்ட்ரி ஸ்பேட்லாவால் மிருதுவாக்குகிறோம். வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாயா? நன்றி, நீ ஒரு உயிர் காக்கி. நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போது பார்பியை கேக்கில் செருக வேண்டும். இப்போது குளிர்ந்த பாண்டாவை எடுக்கிறோம். அது ஜெல்லியாக மாறும் அளவுக்கு குளிர்ந்துள்ளது. ஓ ஆம், அதை கேக்கின் மீது பிழிய வேண்டும் என்று எனக்கு உறுதி. இது மிகவும் சுவையாக உள்ளது. என் கேக்க உண்மையான நீச்சல் குளம் போல இருக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். அற்புதம். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. முதலில் நான் மாஸ்டிக் மூலம் ஒரு லூபு உருவாக்க போகிறேன். இப்படியே இத பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப அதை கேக்கின் மீது வைக்கிறோம். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். சேம், பாருங்கள், டேனி எதுவும் யோசிக்கவில்லை. சாக்லேட் கூட உடைய முடியவில்லை. ஆனால் நான் அதை பெறப் போகிறேன். இப்போது ஓ, இந்த சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் அதை செய்ய முடியாது. சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு என் ஹல்க் கையுறைகள் தேவை. ஆஹா, இந்த கையுறைகளுடன் எந்த சாக்லேட்டும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. நான் ஹல்க். இல்ல, டேனி கோபமாக இருக்கிறார். அடி 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 அடி. வாவ், அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை எங்கிருந்து பெற்றாய் டேனி? சாக்லேட்டை உடைப்போம். என்ன கிடைச்சது? பிரையன், அத கிண்ணத்துல வையுங்க. அடுத்தது, எனக்கு ஐரன் மேன் கையுறை தேவை மற்றும் சாக்லேட்டை உருக்கணும். அருமை. இப்பொழுது இது திரவமாக உள்ளது. அதை கேக்கின் மீது ஊற்றலாம். முழுவதும் நிறைய
அப்புறம் நான் அதை கிட்காட் கொண்டு அலங்கரிக்க போகிறேன். பக்கங்களில் இருந்து தெரிகிறது. இப்போது எனது பிடித்த ஹல்க் ஐ மேல் வைக்கலாம். ஓ, இதுவும் அழகாக இருக்கும். அது கேக்கின் மேல் அழகாக இருக்கிறது. அடுத்தது M&M's கொண்டு அலங்கரிக்கவும். முடிந்தது. நானும் என் சிறந்ததை முயற்சித்தேன். நீ என்ன செய்கிற? என் கேக் சாப்பிடாதே. ஓ சரி, இது உங்களுக்காக. அப்போ அதை முயற்சி செய்யுங்கள். வாவ், நீங்கள் அருமையாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, கேக் வண்ணமயமான கான்ஃபெட்டியால் மூடப்பட்டுள்ளது. இதை முயற்சிப்போம். எனக்கு இது பிடிக்கும். இது யார்? ஓ, லூபுபு. கூல், எனக்கு இது பிடிக்கும். முயற்சி செய்வோம். ருசியாக இருக்கிறது. ஓ, இது ஹல் கேக். இதையும் முயற்சி செய்வோம். ஓ, உள்ள பச்சையாக இருக்கிறது. அது சூப்பர். இதை சுவைக்கலாம். வாவ், இது சிறப்பு. மேலும் இது சாக்லேட். சூப்பர். ஹல்க் சுவையாக இருக்கிறதா? ஐயோ, இது உண்மையான பொம்மையா? யாராவது கேக்ல உண்ண முடியாத பொருட்களை வைக்கிறார்களா? சரி, அடுத்ததை முயற்சிப்போம். இந்த பார்பியோட உள்ளது எனக்கு பிடிக்கும். அவ உண்மையான நீச்சல் குளத்துல இருக்கிறது போல தெரியுது. இதையும் முயற்சிப்போம். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இப்ப நான் என் வெற்றிய சமையல்காரருக்கு கொடுக்கிறேன். நன்றி ஜஸ், இது ரொம்ப நல்லா இருக்குது. சரி, நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ சரி, நீங்கள் உங்கள் புதிய பணிக்காக காத்திருக்கிறீர்கள். எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உருளைக்கிழங்குகளுடன் தொடங்குவோம். இப்போது அவற்றை ஸ்பிரிங்ஸ் போல வெட்ட வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. அதை பாருங்கள். இது வேலையை மிகவும் விரைவாக முடித்துவிடும். ஓ சரி, இருக்கும். நாம உருளைக்கிழங்கை ஒரு பகுதி எடுத்து அதை உருட்டி பின்னர் இந்த அழகான பூவாக உருட்டுகிறோம். இப்போ அதை குச்சியில வைங்க. நான் என்ன பண்ணலன்னு பாருங்க. இது ஒரு உருளைக்கிழங்கு காந்தி. வாவ், சமையல்காரர், அது ஒரு சிறந்த யோசனை. இப்போது அதை எண்ணெயில் மூழ்க விடுவோம். நன்றாக பொரிக்கவும். எல்லாம் தயாராகியதும் அதை தட்டில் வைக்கிறோம். மீதமுள்ளது மஸ்டர்ட் மற்றும் கேட்சப் ஊற்றுவது மட்டுமே. நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன். அற்புதம், நான் தயாராக இருக்கிறேன். டிப்பனி, நீ என்ன செய்தாய்? நன்றாக. நான் உருளைக்கிழங்குகளை சமைக்கிறேன். எனக்கு மிளகு மற்றும் உப்பு தேவை. இப்போது நான் சிறிது மாவு சேர்த்து மசிக்கிறேன். அதில் சுறுசுறுப்பாக இரு. அஃபுக், நான் அவற்றை மசிக்க வேண்டும். சரியானது. அது உண்மையான உருளைக்கிழங்கு மாவாக மாறியது. ஷியோமா, அருமையான மனம். இப்பொழுது அதை மெல்லிய அடுக்கு போல உருட்டு இதய வடிவில் வெட்ட வேண்டும். அதுக்கு மேல் என் உருளைக்கிழங்கு இதயங்களில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, எனக்கு தெரிந்து விட்டது. டானி, எனக்கு சீட்டோஸ் கொடு. நான் அவற்றை நொறுக்க வேண்டும். எனக்கு ரொட்டி துகள்கள் உள்ளன. சரியானது. இதை ரொட்டி துகள்களில் மூழ்க வைத்து ஆழமாக வறுக்கிறோம். எடுக்கிறோம். அற்புதம். ஓ, இது என்ன? ஏன் சமையலறை முழுவதும் தோலுரிதல் இருக்கிறது? நானே உச்சி எடுக்க முடிவு செய்தேன். த்ரில் பயன்படுத்தினால் வேகமாக இருக்கும். சில வினாடிகளில் உருளைக்கிழங்குகள் சுத்தமாகிவிடும். இப்போது அவற்றை நறுக்கி அதற்காக ஒரு கத்தானா பயன்படுத்துகிறோம். அது வேலை செய்தது. இப்போது நான் உருளைக்கிழங்குகளை ஒரு பர்னர் கொண்டு வறுக்க முடியும். இவ்வாறு வேகமாக இருக்கும். மைக்ராஃப்ட் டைனமைட் பெட்டியில் மாற்றி கோலா அனிமா சேர்க்கவும். எனக்கு எல்லாம் தயார். நாங்களும் தயார். on appetite. Wow. Wow, அது பண்ணலாம். ஜோயாட் உதரைஸ் இதயங்களோட தொடங்க விரும்புறேன். இதை முயற்சிப்போம். இது நல்லது. அடுத்தது என்ன? வாவ், இது என் லாலிபாப் போல, ஆனால் உருளைக்கிழங்கில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. இது நகைச்சுவையா உள்ளது.
அதை முயற்சிப்போம். சுவாரஸ்யமா இருக்குது. அடுத்தது என்ன? ஓ சரி, இதோ ஒரு சதுர உருளைக்கிழங்கு. அருமை, இது ருசியாகவும் இருக்குது. ஓ, அங்கே ஒரு கோலா மற்றும் டைனமைட் மாடு உள்ளது. நான் அதை முயற்சிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு மற்றும் கோலா, இது ஒரு சிறந்த சேர்க்கை. அருமை. சரி, இந்த சுற்றில் டேனி வென்றார். ஆம், நான் வென்றேன். நான் இதை ஒருபோதும் நினைக்கவில்லை. நன்றி ஜெஸ். இப்போது எனக்கு ஒரு வானவில் உணவு தயாரிக்கவும். பிரான்சி, அரேன் சமையல் ரோபோட் எல்லா உணவையும் எளியா சமைக்க முடியும். உங்களுக்கு போட்டியா? வணக்கம் பண்ணே. ஓ, அது அந்த நகைச்சுவையான தொப்பி அணிந்த மனிதர் சமையல்காரர். வணக்கம் சமையல்காரரே, நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள்? நம்பர் 41 பை எடுத்து பார்ச்மெண்ட் காகிதத்துல பிழிந்து வானவில் நிறங்களை சேர்க்கிறோம். இந்த அழகான வடிவத்தை பாருங்கள். அருமை. இப்போது அதை அடுப்புக்கு அனுப்பி வானவில் ஸ்பாஞ்ச் கேக் தயாரிக்கிறோம். நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? சரி, நான் தொடர்கிறேன். நான் கிரீமை ஸ்பான் கேக்கின் மீது பிழிந்து விடுகிறேன். இது பூரிப்பு ஆகும். இப்போது கிரீமை அதற்கு மேல் பரப்புங்கள். பின்னர் அதை உருட்டுவது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, முடிந்து விட்டது. ஓ ஓ பாருங்க, ரோபோட். இது ஒரு சிறந்த வண்ணத்து பூச்சி ரோல். மாவை மையத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அச்சில் பிழிந்து விடுகிறேன். செஃப், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் ஆம், உங்களால் என்னை விட சிறப்பாக இருக்க முடியும். எப்பெல்லாம் அடுப்பில் வைக்கலாம். நான் நடக்கும் அடுப்பு தான். இதை பார்ப்போம். ஓ, நான் அதை எரித்து விட்டேன். வெப்பநிலையை குறைக்க மறந்து விட்டேன். ஆனால் இது எப்படி சாத்தியம்? கவலைப்படாதே ரோபோட், இது எல்லோருக்கும் நடக்கும். காத்திரு, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, அப்படி என்றால் இதுதான். முடிந்த கேக்கை எடுத்து திறப்போம். நான் ஒரு லைஃப் ஹேக் பயன்படுத்தி தயாரான கேக்கை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தேன். ஓப்ஸ், நான் தவறுதலாக கேக்கை எறிந்து விட்டேன். நான் மூடிய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும். நீங்கள் இவ்வளவு தொழிலாளர்களாக இருக்கீங்க. நாம் இதை செய்ய முடியும். குளோரியா, அழாதே. இதோ கொஞ்சம் பருத்தி மிட்டாய். ஓ, பருத்தி மிட்டாய். நன்றி, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை முயற்சிப்போம். ஓ, இது விழுந்து விடுகிறது. வாங்க, எனக்கு உணவுக்கான ஒரு யோசனை இருக்கிறது. கேக் மூடியில் பருத்தி மிட்டாய் வைக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் பருத்தி மிட்டாய் வேண்டும். நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். உண்மையிலா? நான் உன்னை மேலும் பருப்பு கொடுத்து மகிழ்விக்கலாம். இதோ இன்னும். ஓ நன்றி, ஆனால் உங்களுக்கு தெரியும், எனக்கு இன்னும் அதிகம் தேவை. ஓ, மற்றும் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். எல்லாவற்றையும் மூடியின் மீது வையுங்கள். ரோபோட், எனக்கு மேலும் பருத்தி மிட்டாய் கொடு. என் திட்டம் வேலை செய்கிறது. ரோபோட்டின் பருத்தி மிட்டாயின் உதவியுடன் நான் எனது சொந்த பருத்தி மிட்டாய் கேக் செய்ய முடிந்தது. இப்போது மூடியை போட்டு அதை அகற்றுவோம். இது வேலை செய்தது. அழகாக இருக்கிறதா இல்லையா? ஆம், இது சிறப்பாக வந்துள்ளது. மூச்சு விடாம. சரி, ஜெஸ், முயற்சி செய். வாவ், இந்த கேக் கருகியதா? ஆம், நான் அதை சாப்பிட மாட்டேன். அது எரிந்த துர்நாற்றம் வீசுகிறது. ஒரு கடி எடுத்தால் அருவருப்பாக இருக்கிறது. இப்பொழுது எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். ஓ, அத பாருங்கள், இது ஒரு ரெயின்போ ரோல். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இந்த கேக் மேகத்து போல இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். இது பர்க்கந்தல். அருமை, எனக்கு பர்க்கந்தல் மிகவும் பிடிக்கும். குளோரியா வெற்றி பெற்றார். நான் வென்று விட்டேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி அனைவருக்கும். ரோபோ, நீ எனக்கு பிபி. ஓ, சிப்பக்கம் கட்டுப்பூனை எங்களுக்கு சமையல் செய்கிறார். இல்லை, என்னை கொஞ்சம் சமைக்கிறார். ஹே, இது பூனை கூட எளிது. மியாவ். எனக்கு ஒரு சாதாரண குக்கி வேண்டும். அதை சின்ன துகள்களாக நசுக்க விட்டேன். மாறுகின்றோம். அதை எங்கள் வார்ப்பில் போடுகிறோம். சரி, நமக்கு கொஞ்சம் ஜெலடின் தேவை. காய்ச்சும் நீர்ல நீல நிறம்.
பீப் 2 சொட்டுகள் இது போதுமானது. போராக இருக்கிறது. இது உன் பழையதல்ல. ஹூ, நான் மனதை இழந்தேன். இங்கே வருகிறது வெம்மை. நான் மீன் பிடிக்கிறேன். ஓ, என்னப்பா இது நம்முடைய மீன். உண்மையில் அதை சாப்பிட விரும்புகிறேன், ஆனால் நான் அதை ஜெல்லியில் வைத்தேன். ஒரு பார்வையா? அதை எடுத்துக்கோ. இது சரியாக வந்தது. நான் ஏற்கனவே ஒரு கேக் செய்துட்டேன். இனிமேல் அதை அலங்கரிக்க மட்டுமே உள்ளது. நாம் ஒரு வெளிப்படையான அச்சு எடுத்து அதில் பல்வித நிறங்களில் இருக்கும் சாக்லேட்டுகளை இடுகிறோம். இப்போது அனைத்தையும் உருக்கத்தோர் சிறு நெருப்பு வைக்கிறேன். நல்லதா? நான் மடத்தை மேலே எடுக்க வேண்டும் மற்றும் கேக்கின் சுற்றிலும் சாக்லேட்டை பறக்க பார்க்கவும். அற்புதம்! பரவாயில்லையா? இப்போது அலங்கரிக்கலாம். நான் மார்ஷ்மெலோஸை பயன்படுத்துவேன். கொஞ்சம் இங்கே மேலும் நிச்சயமாக ஒரு வானவில். மார்ஷ்மெலோஸ்கள் முகிலை போல இருக்கின்றன. இப்போது நான் அவற்றை இவ்வாறு வைப்பேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எல்லா நுடல்லாவையும் கேக்கில் ஊற்றுகிறேன். மற்றும் கொஞ்சம் pancake. என் சகோதரி இதை விரும்புகிறாள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இதை செய்வதில் உங்களுக்கு பிடிக்குமா? ஷெஃப் கேட், நீங்களா இதை செய்தது? நானா? நான் எப்படி? சரி, நானே ஏசி சொல்லுவேன். வெண்டி அதை கவனிக்காதீர்கள் என நம்புகிறேன். எல்லாமே மிகவும் சுவையாக இருக்கின்றன. நான் இந்த கிட் கேட் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இவ்வளவு இனிப்பாக இருக்கின்றன. ஆனா என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. இல்ல, நான் அந்த டொனட்டை சாப்பிட மாட்டேன். அந்த வண்ண தோராயம் கேக் சாக்லேட்டில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேக் உட்பட அற்புதமாக சுவைக்கிறது. அற்புதம்! எனக்கு இது பிடிக்கும். அது பெரியதாக இருக்கிறது. மார்மலேட் மீனை முயற்சி செய்வோம். ஆஹா, மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். கிளையையும் இதை நான் முன்பு முயற்சித்ததே இல்லை. வாவ், வெற்றியாளருக்கு வரவேற்கிறேன். அவளை காணுங்கள். சிறந்தது. சாண்ட்விச், எனக்கு உலகிலேயே ரொம்ப சுவையானதை தயார் செய்து கொடு. ஓ, ஷாக்டர், நீ என்ன செய்கிறாய்? என்னை சுற்றி செல்ல ஒரு கிண்ணம் வேண்டும். யார் அதை எடுத்து வருவார்கள்? மாறுவோம். ஹேக் உணவு. இது அற்புதம். அது சரியாக இருக்க வேண்டும். இல்லை, அங்கே செல்வோம். நல்லா. நான் இல்லை, வாருங்கள் வெட்டி எடுப்போம். ஆமா, குடும்பத்திற்கு தேவை. இப்போது சிறிது சீஸ். அதிசயம்! எல்லாவற்றையும் சேகரித்து வணக்கம். இந்த ஐஸ்கிரீமை நான் திறக்க முடியலை. சாப்ஜாஸ், நீ எங்களுக்கு உதவுவாயா? கண்டிப்பாக. இது மிகவும் குளிர்ச்சியானது. அவருக்கு நன்றி கூற வேண்டும். இதோ சில டாசிக் பால். இப்போது ஷீல் எந்த கழி செய்ய தொடங்கலாம். இதுதான் ஆக அன்பானது. சில ஐஸ்கிரீம் மற்றும் வால்பில்கள் மற்றும் மெல்லி சாக்லேட் சர்க்கரை மேலே நஸ் காண்டியுடன் தூவுவோம். அவை மிகவும் சுவையாக இருந்தன. பிபிக்கு என்ன? வெண்டிக்காக நான் உயரமான சாண்ட்விச்சை செய்ய இருக்கிறேன். ஒரு அடி டோஸ்ட், சில சீஸ், தக்காளி, ஹாம், ஒரு லெட்டூசில. என்னுடைய இந்த பீஃப் நிறைய எங்கே? நான் உறுதியாக அதை அங்கே வச்சேன். சரி,
அடுத்ததுக்கு போகலாம். என்ன? என் ஹாம் எங்கே? இது மிகவும் விசித்திரமாயிருக்கிறது. ஆமா, நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த ஹாம். நான் அடுத்து. ஆமாம், எனக்கு இதை தெரியும். சரி, செல்வோம். என் சரியான சாண்ட்விச்சை சேகரிப்பதற்கு. முடிந்து விட்டது. வெண்டி, நீங்கள் முயற்சி செய்யலாம். இது எனக்கு. நான் இதுவரை இவ்வளவு பெரிய சாண்ட்விச்சை பார்த்ததில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, செஃப் பூனை, இவை அழகாக இருக்கின்றன. எவ்வளவு விகரமாக இருக்கிறது. இது டீனில் போட்ட மீன் போல சாவைக்கிறது. ஓ இல்ல, அப்போ இதை முயற்சித்து பார்ப்போம். என் விருப்பமான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். அதுல நான் ஆச்சரியம் அடைந்தேன். நீதான் வெற்றியாளர் சகோதரா. உண்மையா? நான் வென்றேன். நான் மிகவும் முயன்றேன். எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்யவும். அது இனித்தும் ருசியாகவும் இருக்க வேண்டும். அருமை. இது மிக எளிது. எனக்கு பால் வேண்டும். எனக்கு இதை மிகவும் பிடிக்கும். மியாவ், ஒரு சாசேஜ் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து. அதுவே மிக விரைவாக உள்ளது. அதை எங்கள் கோப்பையில ஊற்றுகிறோம். அதை பாருங்கள், என் கண்கள் நிற்கின்றன. அதிர்ச்சி போல் அதை உள்ள வைக்கிறார்கள். இதோ எங்கள் பழுப்புகளின். நான் இயற்கையான எலுமிச்சை சாற்றில் இருந்து ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். அதை பிழிந்து விடுவோம் நேராக என் ஷேக்கருக்குள். இப்போது எனக்கு திராட்சை சுவை பாண்டா மற்றும் வெடிக்கும் திராட்சை சுவை கரமெல் தேவை. அனைத்து உட்பொருள்களையும் ஷேக்கரில் ஊற்றி அதை குலுக்கி. நீ சரியாக செய்தாய். எனக்கு தோன்றுகிறது எல்லாமும் தயாராக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றி அதன் ஸ்ட்ராவை நுழைத்து மேலும் அதை எலுமிச்சையால் அலங்கரிக்கிறேன். கியூண்டின், வாருங்கள், நீங்கள் சமையல் தயாரிக்க வேண்டும். ஓ, எனக்கு சரியான யோசனை உண்டு. எனக்கு ஏதாவது சமைக்க தேவையில்லை. மெக்டொனால்ட்ஸ் அதை எனக்காக செய்வார்கள். அது எங்கே? அது என்ன? நீ பிரம்மாண்ட மூஞ்சூர் கூரியர் வேலை செய்கிறாயா? மாடல்ஸ், நன்றி, வணக்கம். தோல்வி கனவு. இங்கே எனது காக்டெயில்கள். ஒரு சாசேஜுடன். அது அருவருப்பானது. இதில் என்ன இருக்கிறது? இல்ல. நன்றி. என்ன நடக்குது? அது சிறந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஓ மை கோஷ். இது என்ன? ஐயோ, வெண்டி, நீ ஓகேவா? உரையை தயாரித்தது திபெட்டா. ஓ, நன்றி வெண்டி. நான் உன்னை காதலிக்கிறேன். ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும், இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகு மாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணே. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும்.
ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Other super with Cyril Jutas reappearance sa Kamarminova super Ninger Barrielvinger. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். தேவர் அந்த மூதாட்டியரை இப்படி துக்குவதற்காக முனைந்திருப்பார். வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டானட்ஸ். நன்றாக பாருங்கள். மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள் சேர். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவை சுமாராக இருந்தன. மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹீல்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் சென்றனர். இந்த ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அழகாக செய்யப்படும். பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கி கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சு நிலை கழிவு பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏறாய ஏற்பட வேண்டும். எந்த கிளி டிசால்வ் கரக்கட்டவன்கள். மோசம் இல்லையே. இதை பார்ப்போம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும். பிறகு அதை நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவ காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தனர். ஒரு முடிவு தெரிவித்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன். அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் இந்த மாதிரியான காக்டெயில் சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளை தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு. நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பால் அடிக்கட்டி வேணும். ஒரு நாள் நான் கேட்டிருவேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா?
அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ் மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை பார்த்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? அம்மா பாஸ்டானா? ஆமா சரி, இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை. கொதிகாரம் சூடாக இருக்கு. எண்ணெய் இப்ப வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா, இப்போது அனைவரும் மாவு உண்டு. கத்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல. என்னால் உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்டா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பெகட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும். பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிறாய். அது மிகவும் ருசியானது. ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் உங்களுக்கே சிறப்பாக. நான் அதிர்ஷ்டசாலி. ஐயோ, ஒரு நாள் நான் KHMT மறந்துவிட்டேன். நான் உங்கள் ஃப்ரோக்காக மட்டும் ஒரு முடி இப்படி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் நான் சமையல் செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீசருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும் பருத்த கோதுமை கேரக்டர்கள். அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலும் அரைத்த சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள் என எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீசர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை, இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன். வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள் மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள். இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இவை மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டேரி. இறுதியாக மிகவும் தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன். அருமை. நெய் பிஸ்கட் உண்ண ஆரம்பிப்போம். பயடா சுலபம். நான் செய்ய போகிறேன். நான் எதற்கும் வாக்குறுதி தர முடியாது, ஆனால் நான் முயற்சிப்பேன். இதை எப்படி சமாளிப்பது? இந்த வட்டம் எதற்காக? காத்திருக்கும் தேவையில்லை.
செய்கிறீர்களா? இது எப்படி செய்வது என்பதை கவனிக்கவும். சிறன் இயக்கங்களில் உருட்டவும், ஒராங்கில வெட்டி பேக்கிங் தட்டில் வைக்கவும், ஓவனில் வைக்கவும். நான் எதுவும் செய்ய முடியாது. ஒரு யோசனை, கூகிஸ் வராமாக இருக்குமா? அப்படியானால் மாவிலிருந்து ஒரு வட்டம் வெட்டி வெண்ணெய் உருக வைத்து விடலாம். மிக முக்கியமான பொருள் ஸ்கிட்டில்ஸ் தான். இதில் சிலரை நாங்கள் சாப்பிட நான் தடையாக இல்லாமல் இருக்கிறேன். நீ நல்ல வேலை செய்த கணிஞ்சி. குக்கீஸ் எப்பறம் போல மீதி இல்லாமல் சரியானது. இது என்னுடைய குக்கீகள். இது ஒரு கலைப்பணி. வல்லுநரின் கைநடை உடனே தெரிகிறது. என்னுடைய அற்புதமான இணைப்பந்தி வீட்டை பாருங்கள். அடுத்து இந்த யோசனைக்கு நன்றி. நான் கூரை மீது ஸ்கிட்டில்ஸ் மூலம் அலங்கரிப்பேன். சரி, கடைசி அழகு பொடியான சர்க்கரை. மேலும் என் வீட்டில் பனி பெய்திருப்பதைப் போல தெரிகிறது. ஓ இல்லை, இது சிறிய தீயாக தெரிகிறது. நாமும் உடனடியாக குக்கீகளை அழைக்க வேண்டும். இதை இன்னும் பாதுகாக்க முடியுமா? அச்சச்சோ, இங்கு செய்வதற்கு ஒன்றும் தோன்றவில்லை. இவைகள் பிஸ்கட்டா? இதை நீங்கள் உணவாக கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. பியூ, சரி சரி, இங்கு என்னமோ உள்ளது. ஆச்சரியம், ஒரு இஞ்சி சப்பாத்தி வீடு. மிகவும் அழகாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. ஆமாம், வேற எப்படி கூடும்? நான் ஒரு நிபுணர். சரி, நம்ம இது பண்ண முடியும். நான் விழுந்தால் கூட. எலி திரைச்சியா? அப்பாவி, என்ன வெட்கக்கேடு. எனக்கு தெரியும். இந்த மோசமான எலி திரைச்சிக்கு பதிலாக நீங்கள் ருசியுள்ள சாக்லேட் பேஸ்ட் பயன்படுத்தலாம். இது நன்றாக வந்திருக்கிறது. மிகச் சிறந்தது. ஒரு அழித்த மேல் தோல் டோரை மீனலாக்கிருக்காம். ரெடியான்ஸ் சுழற்சுவர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டி? 1, 2 பாட் தேச பாதியாக முடிந்துவிட்டது. வியப்பிற்குரியது. ஆனால் ஒரு பாட்சில் முக்கியமானது சதை நிறைந்த பாட்டி. மைக் கற்றை சர்க்கர் செய்ய எடுத்துக்கிறேன். நன்றி. இனி பாட்டியை வானலியில் வைத்து சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். ஓ மை கடவுளே, ஐசிறுமீன், நீ என்ன செய்யறே? அட, பாட்டி அமைதியா உண்டு. எனக்கு எல்லாம் கையில இருக்கு. ஐடியா வந்தது. மார்ஷ்மெல்லோஸ் வெண்ணெய் செய்யலாம். என் பர்கருக்கு சுவை கொடுக்கலாம். இப்பொழுது மாமர்லேட் வரிசை மேலே உருட்டி கைகளை சிறிது வலுப்படுத்துங்கள். அதுதான் முழு சமையல் முறை. உங்களுக்கு பிடிக்கிறதா? அவ்வளவு போட்டியானது. என்தான் இன்னும் மிகுந்த சுவையான பர்கரை உருவாக்குகிறேன். இந்த கட்லடிகளை மட்டும் பாருங்கள். நான் இன்னும் பேக்கனை சேர்ப்பேன். சாதாரணமாக மாமிசம் நிறைய இருந்தால் அடையாளம் கொண்டு வருவதில்லை. சேர்த்து வைக்கணும். ஒரு அடுக்கு ரொம்ப சலிப்புன்னு நான் ஏற்றுக்கிறேன். பண்ணா அது உங்களுக்கு தேவைப்படுறது தான். ஆம், நானே தோழி என முன்னே இருக்கிறேன். அது முழுமையாக மாறிவிட்டது. ஓ, யூசுவல்லைஸ். ஹரிப்பு தோல்வி அடைவேஸ். அப்படியே பிரிக்கலையும் விட்டு சலேசன் கொண்டு செம்புறீங்க. காப்பட்சம் இது நெஞ்சம் இருந்து செய்கிறோம். என்ன ஒரு அழகான பர்கர். கொஞ்சம் மொரிஹேனோ ஒரு பொன்மையான மூடுகை அடைவாரா? வா, பார்ட்டி மாஸ்டரோ ட்ரெனார் பண்ணியறீங்க. டாடா, வாவ், அளவு டோடி பர்கரை லைக் ஃபார் லேஸ் செப்ரிவிஜரேன்ஸ். Aristore, Arpias, Pre, Hugh, Evertre. Oh, a lamer intrudo. Wait, many legendary burgers so. And the Perin Vendor Sherrich Rigas. Moyer Chibom. Mama Chirier, Marmalade, known as Nerdala. Frichirala Safin Burger Villarates. Ciao. At 0 and need the reasonable.
இந்த விஷயம் இஸ் ரைட் ரெஸ்டாரண்ட் நீ பண்ண முடியுறதா ஒய் ஒய் பார்ட்டி வாங்க ஹலோ வாங்க ஜெனிஃபர் நெகட் சர்ஜ் மீட்டர் ஒய் ஒய் Tom, sa sedikit aisle ban kulle utanam. பாட்டி என்னோடு எண்ணெய் பகிர்ந்து கொள்வாயா நன்றி விசித்திரமாக உள்ளது ஏன் அது வாராமல் உள்ளது அதிகமாக குலுக்க வேண்டியிருக்கும் ஓ வா Ops. There's a queer ஐயோ வணக்கம் நீங்கள் Thomas. Ting. Gans அது என்ன 30 அதுவே எபரிங்சுவரி ஆர் இருக்கோ கம்பத்தை அலையும் பண்றேன் சரி ஆஃப்டரில் இருசலாண்டும் The பைனேஸ் ஓலைட் மர்டின் அடிச்சு ஒரு துண்டுகளை அதில் முழுக்க வைத்து அவடைபடி கிரக்கர்களில் உருட்டவும் பெரிய ஒன்று இப்போ நீங்கள் இதை பொறிக்கலாம் சுவையா உள்ளது ஆம் என்ன வாசனை மார்ச்சர்மிங் குரத் ஃபர்ச்சின விடன் ட்ரெயினில் அக்ரசியர் வேண்டிய ரைட் கிரே உயர்ந்த வகுப்பில் இருந்து துண்டுகளை போல் தோன்றும் மற்றும் டிச்வோ பர்ஸ்மடுவதும் ஒரு கலை அது கண்கவர் ஆக வேண்டும் எனக்கு தெரியும் நீங்கள் சமைப்பதை பற்றி கவலைப்பட விருப்பமில்லை என்றால் நீங்கள் முன்பே தயாரிக்கப்பட்ட ஒன்றை எடுக்கலாம் நான் நக்கட்ஸை சீசில் மடக்குவேன் அடுத்ததாக நான் சீட்டோஸிலிருந்து மிகவும் ருசியான பிரெட் கிரம்ஸ் செய்வேன் அதற்காக இது பேக்கை நன்றாக அடிப்பேன் அன்பே கவனமாக இரு அப்படி அதிகமாக பண்ணாதே ஓ இது வேலை செய்தது போல் தெரிகிறது பார்க்கலாம் ஆம் அருமையாக உள்ளதே இனி சீட்டோஸை நக்கட்ஸின் மீது சேர்த்து அவற்றை வாணலியில் போடுவோம் இந்த அற்புதமான சுவையை நான் ஏற்கனவே உணர்கிறேன் இதை குழந்தைக்கு கொடுக்க கூட விரும்பவில்லை ஐ வரைக்கும் போயின் கெட்சப் இல்லாம நகெட்ஸ் எப்படிதான் பின் ட்ராபிக்ஸ் மின் ஆஹா ஜீப் குளிர்ச்சி அடுக்கிய விஷாய்ச்சிங் கல்லா இது மிகவும் சாதாரணமாகவே ருசிக்குது சரி அடுத்ததை முயற்சிக்கிறேன் Interior forest Wonder and I train me mother Preneur here இங்க வேற சீட்டோஸ் கூட இருக்கு இதுதான் தேவடானது ஹூரை நான் வென்றுவிட்டேன் நீ அதை பார்த்தாயா நீ பீட்சா செய்ய வல்லவரா எனக்கு வேண்டும் பிரச்சனை இல்லை நானும் அதற்கு பிரியந்தான் ஆஹா பீட்சா அதை நான் செய்யலாம் இதுக்கு தக்காளி பேஸ்ட் தேவை ஒரு துண்டில் கொஞ்சம் சொட்டுகிறோம் a laryngeal ferfio Taste let's see surna rusio irko you pepperoni freeze main calico versa baby பாருங்கள் நான் ஒரு நிழல் பறந்து கொண்டிருக்கும் கார்ஷலவா கொலப்படாத ஸ்நேகிதி you're 2020 time free நன்றி பாட்டி ஆமாம் எனக்கு தெரியும் எந்த சலிப்பு தரும் தக்காளி பேஸ்ட் இல்லை ஆனால் ஒரு மர்ஷ்மெலோ பேஸ்ட் எனவே நான் முழு கோப்பையை எடுக்கிறேன் இதோ பீஸாவாகும் இன்னும் ஸ்கிட்டில்ஸும் தவறாமல் சரி நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன் நீங்க உடை காண்பில்லையா என் பீட்சா தான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சுவையற்ற வெள்ளை மாவு இல்லை இதை கருப்பு வண்ணத்துல அழகாக மாற்றுகிறேன் அற்புதம் இதை பாருங்கள் நான் அதை விட அதிகமாக செய்ய முடியும் இப்போது அடிப்பகுதியை உருட்டுகிறோம் அடிப்பகுதி சிறப்பு தக்காளி சாஸால் பூசப்பட வேண்டும் அப்போதும் பீட்சா சிறந்த இத்தாலிய உணவகங்களில் செய்யும் பீட்சாவை போல சுவையானதாக இருக்கும் மேலக்கிரண்டி சீஸ் வைப்பேன் இப்போ கொஞ்சம் இறால் போட்டு விடுகிறேன் அப்படியே தான் தனியா இல்லாவிட்டால் ஆமை சித்தோழிகளை சேர்க்கிறேன் I smelled their creativity ray. Wrist is running out. இது எவ்வளவு நேரமா இருக்க போகுது Bueno, Hurricane, it's redundancy. March right. பீட்சாவை சாப்பிட்டு பாப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. ஓ, உங்களுக்கு நிச்சயமா? இல்ல. மிஸ் Omele. I'm parkling. The refresh was to girls. Ayo, vice winner. Beers there's still the sailing money. But let's just test it, darling. Then sure race smarts 20 ride. Oh, on latest pizza, mutrillum eelbark steering ride. In all huir of the curry.
ஆமாம், திரேஸ் மேயர் சாய். ஆம், திருடிரை. வாழ்த்துக்கள், பார்ட்டி. நன்றாக கிடைத்த வெற்றி. என்னோட வீட்டு டூரிஸ்ட் ட்ரெஸ்லே ஒரு ஹியூஸ் This Mermaids vs. Merman Curlican ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி. இங்கு entry இடங்களில் போலவே எர்வம்பர்சன்வர்கர் என்ற சாதாரண புத்திசாலிகள் உள்ளனர். டிபெனிய போலவே டிபெனி சிருஷ்டிப்பின முக்கியமான மோர்மேன் ஜிம்மியை செலுத்தினார். Sishandrisin for his business, he declares a cat and macrodist to accomplish now still கற்பனை பண்றார். பஸ் ஒரு சிக்கல் இருக்குது. ஜிம்மி நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். ஓஹோ டிபனி, ஆனால் உன் நம்பிக்கையை அதிகரிக்காதே. அது என்ன ஜிம்மி? என்ன ஒரு மீன், என்ன ஒரு அருவருப்பான விஷயம். என்னை கேலி செய்ய இதை செய்தாயா? ஆனால் ஏன் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்? நீங்கள் மீனை எப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஓ டிப்பனி, இது உங்கள் புதிய காதலனா திருப்பர்ச்? ஓ, இனி பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. ஏன் அவன் என்னை விரும்பவில்லை? ஏன் அவன் இப்படி செய்கிறான்? அவனை வெறுக்கிறேன். ஓ டிபனி, என்ன ஆச்சு? உங்கள் சமூக ஊடகங்களை சரிபார்க்கவும் மாலி. டிபனி, நீ ஏன் மீனை முத்தமிட்ட? பாவம், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் டிபனி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. கவலைப்படாதே செல்லமே, நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வோம். உன்னை அனைவரும் நண்பராகவும் உன்னுடன் டேட் செய்யவும் விரும்பும் அளவுக்கு அழகாக மாற்றினால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. பட்டனை அழுத்தவும். வாவ், என் அறையில் மேக்கப் உடைகள் மற்றும் அணிகலன்கள் இருக்கின்றனவா? வாவ், இதுவரை இதுபோல் எதுவும் நடக்கவில்லை. இது எல்லாம் எனக்காகத்தானா? மாலி, என் முடியை விரைவில் நிறமூட்டுவோம் இப்போதே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் என் முகப்பரு மறையாது. அதை எப்படி நீக்குவது? ஓ, நான் அதை பிழிந்து விடுவேன். டிபனி, நீ அப்படி செய்யாதே. நீ இதை செய்ய முடியாது. ஓ, என்ன ஒரு குழப்பம். டிபனி, நீ என்ன செய்தாய்? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நகராதே, எனக்கு ஒரு நத்தை வேண்டும். நத்தை சுரம் உங்கள் தோலுக்கு ஒளிவீச்சை வழங்க உதவும். இது உங்கள் தோல் நிறத்தை சமமாக்கி பிம்பிள்களை அழுத்தாமல் நீக்கிவிடும். அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் காத்திருங்கள், உங்கள் முகம் மாறப்போகிறது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு கண்ணாடி தேவை. இல்ல, நீங்கள் லென்ஸ்கள் தேவை. வாங்க. வாவ், நான் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. வாவ், இப்போது என் மீசையை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓ, அதை எப்படி நீக்குவது? மாலி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு மெழுகு உருகி தேவை. அதை சூடாக்கி பின்னர் மெழுகை உள்ளே வைக்கலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஐயோ, என் விரல், நான் எரிஞ்சிட்டேன். டிஃபனி, நீ ஏன் அதை தொட்டாய்? நான் இன்னும் மெழுகை வைக்கவே இல்லை. நாம் சுருதி குச்சிகளை எடுப்போம். அவற்றை மெழுகில் மூழ்க வைத்து உங்கள் காதுகளில், மூக்கில் மற்றும் புருவங்களுக்கு இடையில் வைப்போம். கவலைப்படாதீர்கள், அது எல்லா முடியையும் நீக்கிவிடும். அது கடினமாக ஆக சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இழுக்கிறோம். ஆனால் கூடுதல் முடி இருக்காது. மற்றும் இறுதியாக, இல்லை, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது வலிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். குளு 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 குளு. அருமை. இப்போது நாம் இழுக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ ஓ, ஓ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இதையும் சரி செய்யலாம். நாங்கள் ஒரு தூரிகை மற்றும் கார்காயில் பேஸ்ட் எடுப்போம். இது ஒவ்வொம் அழுக்கானவற்றையும் அகற்றி சுத்தமாக்கும். தேய்க்கவும் தேய்க்கவும் தேய்க்கவும். இப்பொழுது நீர்மூட்டியில் இருந்து நீர் கொண்டு உங்கள் வாயை கழுவுவது மட்டுமே மீதம் உள்ளது. அது அனைத்து பேஸ்டையும் நீக்கிவிடும். அற்புதம். ஓ, என் பற்கள் மீண்டும் வெள்ளையாக இருக்கின்றன. அது என்ன? அது சிக்கிக் கொண்டது. என் உதடுகள். மாலி, இதை நீக்க உதவவும். நான் சிக்கிக் கொண்டேன். இப்போது வாங்க, இழுக்கவும். நான் இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஓ, இழுக்கிறேன். நான் படுக்கையிலிருந்து மீனை அகற்றினேன். ஓ, அறுவைக்கா இப்படி நான் மிகவும் நடக்கும். என் உதடுகள் மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றன.
என்னிடம் இங்கு பல்வேறு அழகு சார்ந்த பொருட்களுடன் பெரிய பெட்டி உள்ளது. ஓஹோ, இது என்ன? ஓ, நீ என்ன சவால் செய்கிறாய் டிஃபனி? அதை திருப்பி கொடு. அவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. நான் உன் மேக்கப்பை நானே செய்வேன். இங்கே ஃபவுண்டேஷனை ஊற்று. ஒரு மெல்லிய அடுக்கு பூசம். ஸ்ப்ரே நகராதே. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். சரியா? ஏய், என் புருவங்கள் பற்றி என்ன? பாருங்கள், அவற்றை வெளிப்படுத்த நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். புருவ ஸ்டென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இப்படி பிடி. நான் அவற்றை வரையுகிறேன். அப்படியே. டிஃபனி, பாரு. வாவ், இது அழகாக இருக்கிறது. என் புருவங்கள் இதுவரை இவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அடுத்தது என்ன? இப்போது எனக்கு நிழல்களுடன் ஒரு கைக்கட்டு வேண்டும். என் சைலவை சத்திர ஸ்பேசுடன் இமைகளில நிறம் தீட்ட விடு. பிங்கு, உனக்கு பொருந்துகிறது டிஃபனி. அதை பாருங்கள். ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. நமக்கு பிரகாசமான கண் வரி தேவை. அதை அப்படியே வையுங்கள். இப்போது உங்கள் உதடுகளில் சில இளஞ்சிவப்பு லிப் கிளாஸ். ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்போது உன் கண்ணிமைகளை வண்ணமயமா மாத்துவோம். வாவ், அவ ரொம்ப நீளமா இருக்கிற. இது சிறந்தது. கடைசி தொடுதல் சிறிது கிளிட்டர். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அதிகமான களவாணிகள். வாவ், நான் மின்னுகிறேன். அத பாருங்க. எனக்கு இது பிடிக்கும். டிஃபனி, உன் பிக்டெயில்ஸ் மோசமாக இருக்கின்றன. உனக்கு ஒரு குளிர்ச்சியான முடி அலங்காரம் தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சுருட்சிகளை தளர்த்துவோம். இது என்ன? உங்கள் முடியில் ஒரு லாலிபாப்? ஓ, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நான் அதை ஒரு மாதத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். சுவையானது. ஐயோ, சரி, மீண்டும் முடிக்கு. வாவ், இங்கே நிறைய முடிமுள் இருக்கின்றன. வெவ்வேறு வகைகள். உங்களுக்கு இவ்வளவு ஏன் தேவை? சரி, இப்போது அந்த முடியை சீவுவோம். அருமையான தூரிகை இல்லையா? இப்போது நுரை பயன்படுத்துவோம். Asimir Irsis Singer Murik Haifine Wadawam, the Minor Hours Stewardship is Giyonar Haname. இப்போது அதை சீவியால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நோம் வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், அது சரி. ஆனால் இது திறமையானது. இதை போலவே அந்த நுரை கொண்டு உங்கள் முடியை துடைக்கிறோம். இப்போது அதை உலர்த்த வேண்டும். முடியில் ஒரு சிறப்பு தொப்பி அணிந்து ஹேர் ட்ரையரை இணைக்கிறோம். அடடா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அது முடிஞ்சது. வாவ், நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முடி இளஞ்சிவப்பு. நன்றி. ஆனால் இதுதான் எல்லாமா என்று நினைக்கிறீர்களா? ஏனெனில் நமக்கு ஒரு அழகான முடி அலங்காரம் செய்ய வேண்டும். அதை பாருங்கள். ஓ மாலி, நீ என்னை அழகாக மாற்றிவிட்டாய். இது என்ன? ஓ, குளிர்ந்த பிக்டெயில்ஸ். எனக்கு அவை பிடிக்கும். அவை மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளன. அவை எனக்கு பொருந்துகின்றன. இதுதான் எல்லாமா? ஓ, நகைகள் எவ்வளவு அழகாக அது மின்னுகிறது. இப்போது உனக்கு ஒரு உடை தேடுவோம். இந்த ஜாக்கெட்டை அணிந்து பாரு. ஓ, இல்ல. இந்த உடை எப்படி? நீ செக்யூரிட்டி கார்டு மாதிரி தோணுவ. ஹூ, அர்த்தமற்றது. இதுவென்ன வேலை யூனிஃபார்மா? இல்ல. அது பாருங்கள், அது இன்னும் நாகரிகமாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். என் கீழ்ப்பகுதி பற்றி என்ன? அது ஒரு பிரச்சனை அல்ல. உன் வால் சரி செய்யட்டுமா? இப்போது அது இன்னும் அழகாக இருக்க வேண்டும். அது வேற விஷயம். எல்லாம் அழகாக மின்னுகிறது. இதுவே நமக்கு தேவைப்பட்டது. வாவ் மாலி, என்னை நான் அடையாளம் காண முடியவில்லை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நன்றி. நான் விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். நீ ஒரு அற்புதமான நண்பன். யார் வர்றாங்க? ஓ, நிமிஷம். என்ன? யார் அது? வெளியே போ. அது டிபனி தானா? அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எனக்கு சொற்கள் இல்ல.
வணக்கம் அனைவருக்கும். அருமையாக இருக்கிறாய் டிபனி. நீங்க என்னுடன் ஒரு தேதிக்கு வருவீர்களா? ஒரு தேதியா? சரி. இங்கே வா ஜிம்மி. இப்போது நண்டு மீது முத்தமிடு. வாவ், உங்களுக்கு வலிமையான ஓ என்ன நகங்கள் ஆஃப். ஐயோ, நான் ஒரு நண்டு முத்தமிட்டேன். இப்போது நீ ஒருவர் மீது சதி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். இப்போது முழு பள்ளியும் உன்னை பார்த்து சிரிக்கிறது.